ಸಂಜಾನೆ ತೋನೆ ತಾನೇ ನೇನಾನೋ அவ தும்பக தானே அம்பி. நாளைக்கு நியூ இயர், அதனால் எங்கள் கப்பு குட்டியை குளிப்பாட்டி பட்டையும் பொட்டும் போட்டு பல ஆக்கி விட்டுட்டோம். நல்லா கொட்டாய் விட்ட குழந்தைய கூப்பிட்டு வந்து டிவார்மிங் டேப்லெட்டை வாயில் போட்டு மூடி அவனை கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறமும் நான் விடலை. வயிற்றை மட்டும் க்ளீன் பண்ணால் போதுமா, இல்லை அவனோட கப்பையும் போக்கணும்னு சொல்லிட்டு மைலோ கோல்டன் டோர் ஸ்டெப் பெட் க்ரூமரை வர வச்சுட்டேன். எங்கள் க்ரூமர் வந்துட்டாங்க, மைலோவை குளிப்பாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி டோர் ஸ்டெப்பில் க்ரூமிங் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் க்ரூமிங்க்கு சைவமோட ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் ஹர்பல் பேஸ்டு ஷாம்பு. எந்த ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் பெட்டுக்கு வராது. அது கூட ஃபஸ்ட்டு புக்கிங்க்கு ஃப்ரீ த்ரெட் டாய் அண்ட் டூத் ப்ரஷ் ஃப்ரீயாக தருவோம். அப்புறம் ஈவினிங் எப்பயும் போல் மாடி படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு வானத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாளைக்கு நியூ இயர் வரப்போகுது, இந்த இயர் சூப்பராக போகணும், நல்லபடியாக போகணுன்னு ஒரு விஷை போட்டுட்டு மைலோக்கு ஒரு பட்டையை போட்டு விட்டேன். பார்க்க அழகாக இருப்பான்ட்டு நாமம் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் சைவமோட டீஹைட்ரேட்டட் வெஜிடபிள் பவுடர் அண்ட் ஃப்ரூட் பவுடர் வச்சுட்டு தோசை மாவில் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி கொடுத்தேன் ஈவினிங்கில் மைலோக்கு. ஏன்னா ட்ரை ஃபுட்ஸை விட இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவ்வளோ ஹெல்தி. உங்களுக்கு சைவமோட ப்ராடக்ட்ஸ் ஷாம்பு அண்ட் பவுடர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம்.